அவசரத்துக்கு நீங்க போய் வங்கிகளிலே வைக்கின்ற நகை கடன் லோன் என்கிற அதை இன்றைக்கு 90% வரையில் வங்கி மகாவுடைய நல்ல ஒரு தொடர்பின் அடிப்படையில் விவசாயிகள் பெற்று வந்ததை நாங்கள் தர முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இந்த நகைகள் உங்களுக்கு எப்படி வந்தது, எப்ப வந்தது, அதை வாங்கியதற்கான நகைக்கான அந்த ஜிஎஸ்டி செலுத்தப்பட்டு வாங்கியதற்கான ரசீது இருக்கிறதா என்று கேட்கிறான். நான் கேட்கிறேன், இப்ப என்னுடைய அருமை தம்பி நீலமேகனுடைய குழந்தையின் இன்றைக்கு பிரபஞ்சனருடைய காது குத்தி விழாவுக்கு வந்தோம். அங்க அவங்களுடைய தாய்மாமன், உறவுகள், பங்கு பங்காளிகள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து அங்க அவர்களுக்கு தங்க நகைகள் கொடுத்தார்கள். குறிப்பா அமீர் திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் வந்து வரிசை கட்டி நின்று நகை கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், இப்ப இந்த நகையை நாளைக்கு அவசரத்துக்கு நீலமேகம் அவர் மனைவி அடகு வைக்க போனாங்கன்னா திருநாவுக்கரசை தேடணும், அமீரை தேடணும், மோகன்ராஜை தேடணும், நம்முடைய தங்கத்தை தேடணும், நம்ம ஜெகதீஷ் பாண்டியனை தேடணும், பிரம்மமூர்த்தி ஏதாவது ஒரு வெள்ளி விளக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு பில்லு வாங்கணும். இதையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் வங்கியில நான் வாங்குவோம் அப்படின்றான். இது எவ்வளவு மோசமான ஒரு சட்டம். நீங்க வச்சிருக்கிற பாரம்பரிய நகை, இப்ப சேலத்துல நிறைய நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்துல ஆச்சாரிகள், செட்டியார்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 10 கிராம்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. சேலம் வெள்ளி நகைகளுக்கு ஃபேமஸ் ஆனது. வெள்ளி விளக்குகள் இருக்கும், வெள்ளி குத்து விளக்கு இருக்கும், காமாட்சி விளக்கு இருக்கும். அவசர தேவைக்கு ஒரு கொண்டு போய் ஒரு கடையில அடகு வைக்கணும்னா இப்ப சொல்லிட்டான் ரிசர்வ் வங்கி, அது எப்ப வாங்கினது, எப்ப தயாரிச்சது எல்லாம் ஆவணம் இருக்கணும்ன்றான். இப்படி மோசமான அடுக்கடுக்கான விதிமுறைகளை வகுத்து இந்திய நாட்டு மக்களுக்கு தேசிய வங்கிகளில் குறைந்த வட்டியில் விவசாய கடன் உள்ளிட்டவை கிடைக்க பெற்றதை தடுத்து நிறுத்தி இதற்கு நிபந்தனைகளை விதித்த நம்முடைய தமிழ்நாட்டின் தென்னிந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஒரே கட்சி இந்தியாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்ப இதை முற்றுகையிட்டதால உடனே நம்ம மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல. ஆக ஆதிக்க அரச பயங்கரவாதம், அது சட்டமாக இருந்தாலும் அது திட்டமாக இருந்தாலும் மக்களை பாதிப்படைகின்ற அத்தனை விடயங்களையும் முன்னெத்தி ஏறாக நின்று 24 மணி நேரத்தில் அல்லது 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக ஒரு அரசியல் பேர் இயக்கம் களத்திற்கு வந்து போராடுகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று நெஞ்ச நிறுத்தி நாம் இங்கு பதிவு செய்வோம்.